ஹே பரீஸ், எங்கள் அம்மா செய்கிற சிம்பிளான சிக்கன் பிரியாணி ரெசிபி பார்க்கலாமா? இந்த ரெசிபிக்கு என்னெல்லாம் தேவைன்னா, பட்டை மசாலா, 2 பிரிஞ்சி இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 200 கிராம் வெட்டி வச்ச தக்காளி, 6 பச்சை மிளகா, 3/4 கிலோ சிக்கன். இந்த சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இங்கே நாங்கள் ரெடிமேட் பிரியாணி மசாலா பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன், 200 கிராம் வெட்டி வச்ச வெங்காயம், 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி புதினா, அப்புறமா 3/4 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்காங்க. அது கழுவி ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வைக்கணும். இங்கே ஏன் குக்கர் வச்சுருக்காங்கன்னா, குக்கரில் தான் சிக்கன் வேக வைக்க போகிறாங்க. ஏன் இப்படி செய்வாங்கன்னா, சிக்கன்லேயும் ஃப்ளேவர் இருக்கும், பிரியாணி ரைஸ்லேயும் ஃப்ளேவர் இருக்கும். அதனால தான் அம்மா எப்போ பிரியாணி செஞ்சாலும் குக்கரில் ஃபஸ்ட்டு சிக்கனை வேக வச்சுருவாங்க. இங்கே குக்கரில் 50 ml ஆயில் எடுத்திருக்காங்க. ஆயில் நல்லா காஞ்சதுமே பட்டை மசாலா, பிரிஞ்சி இலை, பாதி புதினா, 3 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாதி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அம்மா எப்பயுமே வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் தான் வதக்குவாங்க. என்ன கதைன்னா, சின்ன வயசில் எனக்கு பிரியாணி வேண்டான்னு அடம் பிடிப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி செஞ்சால் எனக்கு பீஸே கிடைக்காது, அதனால தான் வேணான்னு சொல்லுவேன். நீங்களும் என்ன மாதிரி சின்ன வயசில் இப்படி சொல்லியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக், அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அந்த மசாலாவில் சிக்கன் எடுத்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போடாமல் வேக விடணும். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் 1 நிமிஷம் வரைக்கும் வேகணும். இது நல்லா வெந்ததுமே மூடி போட்டு 2 விசில் இல்லாட்டி 3 விசில் வர வரைக்கும் வேக விடணும். நாங்கள் இங்கே 2 விசில் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சிக்கன் தம் போடுவோம்ல, தம்மில் கூட சிக்கன் வேகும்னு 2 விசில் தான் வச்சுருக்கோம். இந்த வெந்த சிக்கன் நீங்கள் சப்பாத்தி இல்லைன்னா தோசை கூட சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதை எடுத்து சைடில் வச்சுட்டு இப்போ அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் பட்டர் எடுத்திருக்காங்க. பட்டருக்கு பதில் நீங்கள் நெய் யூஸ் பண்ணலாம். பட்டர், அதுக்கப்புறம் 50 ml ஆயில் போட்டு பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பட்டர் மெல்ட் ஆனதும் மீதி இருக்கிற மசாலா ஆட் பண்ணணும். பட்டை மசாலா, மீதி இருக்கிற பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு வதக்கி விடணும். இது நல்லா வதங்கினதும் புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுமே தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியும் வதங்கின பிறகு இருக்கிற பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். பிரியாணி மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணி உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்காங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறாங்க. இது நல்லா ஊற்றிட்டு உப்பு கம்மியாக தான் போட போகிறாங்க. ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பேலன்ஸ்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போதும் அவ்வளோதான், பார்த்து மிக்ஸ் பண்ணணும். இது தண்ணியும் அரிசியும் சமமாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இது வந்ததுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குக்கரில் இருக்கிற சிக்கனை எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறாங்க. மிக்ஸ் பண்ணும்போதும் அவ்வளோதான், பார்த்து மிக்ஸ் பண்ணணும். கீழேருந்து மேலே எடுத்து விடணும். ஸோ தட் சிக்கன் அரிசிக்கு நடுவில் இருக்கும். அப்போ சிக்கனும் வேகும், அரிசியும் வேகும். தம் போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லெவல் பண்ணி விட்டுறணும். இதுக்கப்புறமா தம் எப்படி வைப்பாங்கன்னா, ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் வைப்பாங்க. லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் தம் போடணும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அடி பிடிக்காது, பிரியாணியும் சூப்பராக வெந்திருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.